நல்ல வேலைடி, 3 பேர்த்துக்கும் ஒரே காலேஜில் சீட் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரே கிளாஸ்லேங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. அப்பாடா நிம்மதியாக இருக்குது தெரியுமா. சீட் கிடைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, ரேக்கிங்லேருந்து தப்பிச்சு போகிறது தான் பெரிய விஷயம்டி. ஏன்டி ரேக்கிங் அது இதுன்னு பயமுறுத்துறீங்க? டேய் மச்சி, இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வருவாங்க, நல்லா கலாய்க்கணும் சரியா? ஆமாம், கலாய்க்கிறது மட்டும்தான் வேலை. ஏன்டா நீ கம்முன்னு இருடா. வேணாண்டா, ஏன்டா சும்மா எல்லாத்தையும் ரேக்கிங் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம படிப்பில் தான் கையை வைப்பாங்க. பேசாமல் இருங்கடா, மற்றவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைடா. டேய் தியாகச்சம்பளுக்கலாம், நம்மளையெல்லாம் ஃப்ரெஷர்ஸாக வரும்போது என்ன கலாய்ச்சிருப்பாங்க. நான் ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு கலாய்க்க தான் போகிறேன், வேணா பார்த்துக்க. உன்னை கலாய்ச்சது பசங்க, அப்போ நீ பசங்களை கூப்பிட்டு கலாய்க்கிறது தானே முறை. எதுக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு கலாய்க்கிறேன்? அது ஒன்றும் இல்லைடா, இவன் அடி வாங்க முடியாது இல்லை அவங்க கிட்ட. அவனுங்க என்ன கையை வச்சுட்டானுங்கன்னா அதுக்கு தான். உனக்கு தெரிஞ்சிச்சுல, மூடு சரியா? இவன்லாம் திருந்த மாட்டான்டா, என்னமோ பண்ணி தொலையிட்டும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கூடவே இருங்க, அது போதும். சரி பண்ணி தொலை என்னமோ. அங்கே பாருடி, சீனியர்ஸ் முன்னாடியே நிற்கிறானுங்க, போனோம்னா மாட்டணும்டி. எனக்கு இப்படி பயமாக தாண்டி இருக்குது. ஆனால் அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் ஹைட்டாக டாலாக இருக்காங்கல்ல. ஹைட்டே டாலர் 2 ஒன்று தாண்டி. சொல்கிறத கேளுடி, பயத்தில் கொஞ்சம் வளர்றேன். அந்த ஹைட்டாக இருக்கிறவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எப்படியாவது அதை சொல்லி தப்பிச்சிடலாண்டி, விடுங்கடி. எங்கேயோ பார்த்தமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்கே பார்த்தமா இருக்குன்னுலாம் கேட்பானுங்களா? அப்போ என்ன பதில் பேச போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளவே திருப்பி எச்சா வேண்டி கலாய்ப்பானுங்க. என்னடி பண்ணுறது எனக்கே தெரியலடி. இப்படியே ஓடிடுவோமாடி. ஆமாம், அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகிடலாண்டி, அதுதான் நல்லது. கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கவே தப்பிச்சிருவோம். டே அங்கே பாருங்கடா, 3 பிள்ளைங்க. ஒன்று லட்டாட்டு நல்லா இருக்குடா, மண்டைய போகிறேன். ஹேர் ஸ்டைல் மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது லட்டு மாதிரி இருக்குடா. அது பக்கத்தில் இருக்கிறது ஓகே. இன்னொன்று கொஞ்சம் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. 3மே நல்லா இருக்குடா. கூப்பிடுங்கடா, ஒரு கலாய்ச்சிருவோம். நம்ம 3 பேர்த்துக்கு அது 3 சூப்பர் இல்லை? உனக்கு தேவைன்னா நீ பாரு, எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் இடத்தையும் சேர்த்து கொத்துட்ற, பின்னிடுவேன் பார்த்துக்க. டே எனக்குமே அந்த ஒல்லியாக இருக்காள் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்குடா எங்கேயோ. என்ன சொன்னான்ல, இப்போ பாரு பிள்ளைங்களை பார்க்காதனாட்ட வலிகிறான் பத்தியாடா. நீ மூடு, நான் சொன்னது அது கிடையாது. அந்த பிள்ளையை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் உடனே கற்பனை குதிரையை ஓட்டாதுடா. சரிங்க, அந்த பிள்ளையை கூப்பிடுவோம், அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உன்னை தெரிஞ்சிடுதுன்னா அப்போ அந்த பொண்ணு தெரிஞ்சண்ணே அப்படின்னு சொல்லும்ல. சரி கூப்பிடு கேட்கலாம். 3 பேர் இங்கே வாங்கப்பா. இந்தம்மா இங்கே வாங்க 3 பேரும். அச்சோ கூப்பிட்டாங்க, மாட்டிக்கிட்டோம், வாங்கடி. முடிஞ்சோம், நடங்க, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லாட்டி இதுக்கும் வச்சு கலாய்ப்பானுங்க. சொல்லுங்கண்ணா, எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? ஆமாம், ஃப்ரெஷர்ஸாக 3 பேரும். ஆமாங்கண்ணா, 3 பேருமே ஃப்ரெஷர்ஸ் தான். என்ன டிபார்ட்மெண்ட்மா? அண்ணா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிண்ணா. பரவாயில்லையே, சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு தான். நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு. சூப்பர். அப்பாடா, வேறு டிபார்ட்மெண்ட்டு தான், கலாய்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சீனியர்ஸ்க்கெல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நாளைக்கு வேணா ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்ண்ணா. இன்னைக்கு பதட்டத்தில் எதுவும் எடுத்துகிட்டு வரல, சாரிண்ணா. அண்ணான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பனிஷ்மெண்ட் எச்சாயிரும். ஒழுங்கா பேர் சொல்லியே கூப்பிடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அண்ணா மட்டும் வேண்டாம். லட்டு, உன் பேர் என்ன? லட்டா? பார்த்தனே என் பேர் செல்ல பேரை வச்சிருக்கான். திமிர பத்தியா? உன்னை தான் கேட்குறேன். எல்லோ சொல்லு. என் பேரு ஷர்மி. என் பேரு பிரியா. என் பேரு நிஷா. ஓஹோ, நிஷா. அவதானே அண்ணன் கல்யாணத்தில் பார்த்தோம்ல அந்த ஃபிகரு. சரி 3 பேரும் டிஃபன் செஞ்சு டீ போட்டு எங்கள் 3 பேர்த்து கொண்டு போங்க பார்க்கலாம். எங்களுக்கு சமைக்க தெரியாது. ஒரு சீனியர்ஸ்க்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு நீங்களா ஜூனியர்ஸு? ப்ளீஸுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் இப்போ டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போகணும், ப்ளீஸுங்க. ஏய் என்ன, எங்களை தாண்டி போயிடுவீங்களா? நீங்கள் பாருங்கள், என்ன வேணால் சீனியர்ஸாக இருந்துட்டு போங்க, ப்ளீஸ். எங்களை அழ வைக்காதீங்க. ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜில் ஏன் இப்படி எல்லாம் அழக வைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ப்ளீஸுங்க. நல்லா அழு லட்டு, இன்னும் பத்தாது, அழு. ஒரு குடம் கொண்டு வந்து வைக்கிற, நிறைய லெவலுக்கு அழுகணும்.
அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு போகணும். டேய் போதும்டா, விட்டுடா, ஏன்டா அழுக வைக்கிற? நல்லா இல்லைடா, ப்ளீஸ்டா. நீங்கள் நிஷா தானே? எங்கள் அண்ணனோட கல்யாணத்தில் உங்களை பார்த்துருக்கேன். போங்க, நீங்கள் 3 பேர் உள்ளே போங்க, அழுகாதீங்க. 3 பேர் அழுகாமல் போமா உள்ள. தேங்க்ஸ்ண்ணா. வாங்கடி சட்டுன்னு உள்ள போயிடும். என்னடி காலங்காலத்தில் இந்த பக்கம் வந்திருக்க? நீ தான் என்னை பார்க்க வர மாட்டேங்கிற. வர வர உனக்கு என் மேலே அக்கறை இல்லை. அந்த கோவத்தில் தான் நானாவது ஒன்று வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். இல்லை வேறு யாரையாவது லவ் பண்ணிகிட்ருக்கியோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் வந்தேன். என்ன இன்னொரு பொண்ணு லவ் பண்ணும்? என் கலருக்கு நீ ஏன் ஜாஸ்தின்னு உனக்கே தெரியும். ஏண்டி சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? கல்யாணத்துக்கு தேவையானதை பற்றி தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாய்யா, யோசிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னை நீ கண்டுக்கவே மாட்டேங்க. போயா கிட்டவா, இப்போ என்ன உனக்கு கண்டுக்கணும்? சொல்லுங்கள் மேடம். அப்புறம் என்ன ஷாம்பு போட்டு குளிச்சிங்க? ரொம்ப நறுமணமாக அடிக்குது. விடியா. ஆனால் ஊனா சும்மா பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறதுப்பா. விடுன்னு சொல்கிறேன்ல, விட மாட்டியா? இப்போ நீ இங்கே எதுக்கு வந்தேன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதை விட்டு போட்டு இதுக்கு தானே வந்த? அதுக்கு ஒன்றும் வரல, வேற ஒன்றுக்கு வந்தேன். வேற ஒன்றா? அப்படி என்னடி? இதுக்கு தான் ஏன் வந்தேன். சரி நீ வரேன். எக்கிருக்கி நில்லுடி. நீ பாட்டுக்கு வந்துட்டு காலையிலே என்ன மூடி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்லடி, நில்லுடி. எத்தனை நாளைக்கு நான் உன் நினப்பில் அணிகிறது? அதனால தான் உன்னை 2-3 நாளைக்கு என் நினப்பில் வச்சுருக்கிறதுக்கு இப்படி பண்ண. போயா, பாய் பாய். சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதியோ, வரட்டா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறதுனே தெரில. வர்றா, ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுறா. என் மனசை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாலே, என்ன பண்ணுறது இப்போல? இருடி வரேன்.